தீட்சை கொடுத்து அந்த பாட்டு முடியும் போது நான் என் நிலை மறந்து பரவசம் அடைந்தேன். நான் கண்டது எங்கும் அற்புதம், எதிலும் தெய்வீகம், எப்பொழுதும் ஆனந்தம். நிறைய அனுபவங்கள் பயிற்சி பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் வித்தியாசமாக நிறைய கிடச்சிது. எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமான நிலைகள் 2 தடவை தரையிலேருந்து தூக்கிலாம் கீழே போட்டுச்சு குண்டலினி சக்தி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் தீட்சை வாங்கியிருக்கேன். இப்போ கொடுத்த அந்த தீட்சையில் எனக்கு என்னையே அறியாமல் கண்ணீர் விட்டு அப்படியே அழுதுட்டேன். கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. என் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஒளி வட்டம் தெரிஞ்சிச்சு. வெள்ளியங்கிரி போனதில்லை, பார்த்துருக்கேன், இதில் டிவியில் பார்த்துருக்கேன். வெள்ளியங்கிரி சதுரகிரி போயிருக்கேன். வெள்ளியங்கிரி ஈசனம் சதுரகிரியா 2 பேரும் என்னுடைய வந்துட்டாங்க. யார் இறந்தாலும் நான் யாருக்கு அழுததில்லை. என் கண்ணில் கண்ணீர் தனியாக வராது. ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தெரில, என்னை அறியாமல் என்னுடைய உள்ளத்தில் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து அழுக்குகளும் கண்ணீராக வெளியில் வந்துருச்சு. இந்த கிரியா யோகம் புதுவிதமான புத்துணர்ச்சியோட தெய்வீகமான ஒரு அனுபவம் கிடச்சிது. ஆனந்த கண்ணீரோட இந்த தீட்சை எனக்கு கிடச்சிது. குருஜி சேது சுப்பிரமணிய சாருக்கு கோடான் கோடி நன்றிகள். கிரியா யோகாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் தீட்சை கொடுக்கும் பொழுது எனக்கு வச்சு தெரியுது. ஆனால் ஏதோ தலையிலேருந்து அப்படியே ஜில்லுன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கலர் கலராக இருந்துச்சு, நல்ல ஸ்மெல்லு வந்துச்சு எனக்கு. ஆனால் பாட்டு போட்டாங்க, அது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது ஏதோ நடந்துச்சு, என்னன்னு தெரியல. இந்த பாட்டு போட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மைண்ட் ரொம்ப நோ மைண்டில் இருக்குது. அதனால் எல்லாருக்குமே அது மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிவனே இறங்கின மாதிரி இருந்தது. யோசித்து சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, உணர்வில் தான் இருக்குது. காரில் வர்றப்பெல்லாம் நிறையா சிவன் பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு வருவோம். இப்போ நம்ம சிவனுக்காக பாட்டு பாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பாட்டு ஏதோ எனக்காக ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பாட்டை கேட்டு ரசிக்கிற மாதிரி இருந்தது. சார் தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சார் சொல்லுவாங்க கோல்டன் பால் கோல்டன் பால்னு. உண்மையிலே அந்த கோல்டன் பால் இன்றைக்கி நான் உணர்ந்தேன். அது அப்படியே சாரை காலையில் அந்த ஒரு லிங்கம் கையில் வச்சுருந்தாங்க கிறிஸ்டலில். அதை பார்த்துட்டு இருந்தனாலயா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த வடிவிலேயே அந்த கோல்டன் பாலை நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய சொல்லும்போது அந்த ருத்ராட்சம் அழகாக சுற்றிட்டு உருவ மத்தியில் சுற்றுனது, அதுவே அப்படியே 3D மாதிரி அப்படி தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ன சொல்கிறது, மனசே ஒரு மாதிரி பரவசமாக இருக்குது. ஆனால் இந்த ஒளிவட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக கிராஸ் பண்ணி போணுச்சு. எனக்கு சிவபெருமானுடைய அருள் முழுசாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வர்றேன். நான் குருஜி தீட்சை கொடுக்க போது உடம்பு ஃபுல்லாகவே சில்லுன்னு ஆகிடுச்சு. குருஜி அடிக்கடி சொல்லுவார், உனக்குள்ளே இருக்க இறைவனை பாருன்ட்டு. அந்த ரூபத்தை இன்றைக்கி தான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே உடம்பு சில்லுன்னு ஆகிடுச்சு, ஒரே கண்ணீராக வந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸில் நேச்சராக உட்காந்து எப்படி அலை அந்த வாட்டர் நம்ம மேலே விழுவோமோ அதே மாதிரி ஃபீல் ஆனிச்சு. சார் தீட்சை கொடுக்கும்போது, தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் உடம்பும் மனசும் ஒரு அதீத அமைதி நிலைக்கு போன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அந்த உணர்வு. 2012 எனக்குள்ள இருக்கிற இறைவனை எனக்கு பிடிச்ச உருவத்திலேயே காமிச்சவர் சேது சுப்பிரமணியன் சார். நான் நானாகவே இல்லை, எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்றைக்குமே இல்லாத ஒரு சந்தோஷமாக இருந்தேன். நான் சொல்லிட்டு இருந்தாங்க, தெய்வம் முன்னாடி நிற்கணும். அந்த அனுபவம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கிடைச்சது. நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ்.